ஹாய் காய்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட போறோம்னா, திடீல் பிரியாணி. நீங்க சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுருப்பீங்க, மட்டன் பிரியாணி சாப்பிட்டுருப்பீங்க, எக் பிரியாணி சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா நம்ம இப்ப சாப்பிட போறது, அதுவும் நான் சாப்பிட போறது திடீல் பிரியாணி. திடீல் பிரியாணியோட விளக்கத்த நான் சாப்பிடும்போது சொல்றேன். A few moments later. ஹாய் காய்ஸ். நம்ம இப்ப திடீல் பிரியாணி சாப்பிட போறோம். திடீல் பிரியாணி எப்படி இருக்குன்றது சாப்பிட்டு நான் சொல்றேன். என்னடா பிரியாணி டேஸ்ட் எப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லாம கம்னு சாப்பிட்டுன்னு நினைக்கிறீங்களா? பிரியாணி அவ்வளவு சூப்பரா இருக்கு. கண்டிப்பா சூப்பரா இருக்கு. பெருசா பிரியாணில மிஸ்டேக் சொல்ல முடியாது. காரம் கரெக்டா இருக்கு, உப்பும் கரெக்டா இருக்கு. ஆனா செஞ்ச டைமிங் தான் கரெக்டா இல்லை. நைட்டு 11:30 மணி, நைட்டு 11:30 மணிக்கு சாப்பிட்டேன்னா இருக்கு. திடீர் பிரியாணி. இந்த பிரியாணி எதுக்கு பாருங்க, விஜய் ஜெயிச்சிட்டாரா அதுக்கு. அவர் எப்ப பதவி வருவாருன்னு சொல்ல முடியல. விஜய் ஜெயிச்சதுக்கெல்லாம் பிரியாணி. மண்டே நைட் இது. விஜய் ஜெயிச்சதுல யாராருக்கு சந்தோஷம் கமெண்ட் பண்ணுங்க. யாராருக்கு வருத்தம் அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்க. யார் ஜெயிச்சான்னா யார் தோத்தான்னா நம்ம கஷ்டப்பட்டாதான் நம்ம சாப்பாடு அப்படின்னு நினைக்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த எலெக்ஷன், இந்த ஓட்டு இதெல்லாம் வச்சு இன்னும் ஒரு மாசம் பேசுவோமா இதை பத்தி? அப்புறம் இதெல்லாம் மறந்துட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு ஒரு நியூஸ், சில பேருக்கு அது லைஃப். நல்லா இருக்குல்ல? திடீர் பிரியாணில பீஸ் இருக்கு, கரெக்டா இருக்குங்க. காரம் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு, நல்லா தான் இருக்கும். சரி, நான் இந்த திடீர் பிரியாணி சாப்பிட்டு இந்த ரிசல்ட்டை ஹாப்பியா கொண்டாடுறேன். நீங்களும் உங்க வீட்டில் ஹாப்பியா கொண்டாடுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த நியூஸை ஒரு மாசம் கழிச்சு மறந்துட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம். அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. இதுதான் வழக்கமா நடக்குது. அது நடக்காம யார் என்ன பண்றாங்க, என்ன திட்டம் கொண்டு வராங்க, என்ன மாற்றம் கொண்டு வராங்கன்னு பாருங்க. கொஞ்சம் யோசிங்க, நல்லதே யோசிங்க, நல்லதே பேசுங்க, நல்லதே நடக்கும். குட் நைட். உங்களை நான் வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பாய்.